பேர் வந்து கிருஷ்ணகுமார், தட்சிணாமூர்த்தி கிருஷ்ணகுமார். என் அம்மா பேர் வந்து ஸ்ரீமதி சூடாரத்னம்மா. இது மாத்ரு சேவா சங்கல்ப யாத்ரா. முன்னாடி எல்லாம் நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்தோம். நாங்க வந்து மைசூரு கூட்டு குடும்பத்தில் இருந்தோம். அப்ப எல்லாம் 10 பேர் இருந்தோம் வீட்லயே. அப்ப என் அம்மா வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வீட்டு வேலைகள், சமையல் பண்றது, நில தொடுக்கிறது, துணி தொடுக்கிறது, பாத்திரை கழுவுறது, எல்லா வெளியில இருந்து இந்த தண்ணி கொண்டு வர்றது, இதே இந்த வேலையெல்லாம் 10 பேருக்கு வேண்டிய எல்லா வேலைகளும் என் அம்மா கூட பண்ணிட்டு இருந்தாரு. எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்ப எல்லாம் இப்படி இருந்தது நிலைமை. ஸோ என் தகப்பனார் வந்து 2015 இறந்து போனாரு. இறந்து போன பின்னே அப்போ நான் வந்து பெங்களூர்ல கார்பரேட் டீம் லீடராக பணி செஞ்சுட்டு இருந்தேன். என் அப்பா இறந்து போன பின்னே என் அம்மாவை வந்து மைசூர்ல இருந்து கொண்டு போய் பெங்களூர்ல என் கூட இருந்தாரு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நைட்டு போஜனம் ஆயின பின்னே என் அம்மா பக்கா உட்கார்ந்து பேசுறது, அவர் கஷ்ட சுக்க தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கும் போது ஒரு நாள், அம்மா நீங்க திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், திருவாரங்கம், திருநெல்வேலி, திருப்பட்டூர், திருவனந்தபுரம், திருப்பதி பார்த்திருக்கியம்மா அப்படி கேட்டேன். என் அம்மா வந்து உடனே, நான் பக்கத்தில் இருக்கிற இந்த பேலூர் ஹளபீடு கோயில் கூட இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி சொன்னார். இது கேட்டுவிட்டு என்ன மனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு ஜென்ம கொடுத்தா என் அம்மா வந்து இதுவரைக்கும் பக்கத்தில் இருக்கிற பேலூர் ஹளபீடே பார்த்ததில்லையே, த சென்ஸ் ஆஃப் ரியலைசேஷன். ஸோ அப்பவே என் அம்மாவுக்கு சாந்த்வனா பண்ணி மாட்டு கொடுத்தேன். அம்மா நீங்க கவலைப்படாதே, இங்க பேலூர் ஹளபீடு கோயில் மாத்திரம் இல்லை, இந்த உலக பூரா கொண்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டு ஜனவரி 14, 2018 என் பணிக்கு ராஜினாமை கொடுத்தேன். ராஜினாமை கொடுத்துட்டு ஜனவரி 16, 2018 இந்த யாத்திரையில தொடங்கினேன். எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணிருக்கீங்க? எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் 98,352 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கேன். மொத்தம் கன்னியாகுமரிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எத்தனை கோயில்கள் இருக்கும், எத்தனை மட்டங்கள், ஆன்மீக கேந்திரங்கள், எல்லா புண்ணிய நதியில் வந்து தீர்த்த ஸ்நானம், எல்லா கோயில்களை தீர்த்த பிராசனம் எல்லாம் பண்ணிருக்கேன் இந்த அம்மாவுக்கு. கன்னியாகுமரிலிருந்து காஷ்மீர், அது தாண்டி நேபாளு, பூட்டானு, மயம்னார் கூட இதே வண்டியில் போய் வந்திருக்கேன். 24 வருஷம் முன்னாடி என் தகப்பனார் கொடுத்த வண்டி. ஸோ அந்த வண்டியே தகப்பனாரா நினைச்சு அந்த ஸ்கூட்டர் வந்து யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறதுனா என் தகப்பனார் கூட இருக்காரு இந்த பாவனையோட. இந்த யாத்திரையிலே 2 பேரு இல்லை 3 பேரு இருக்கும். இந்த மாதிரி நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கேன். அம்மா அப்பா சந்தோஷமா இருக்காங்களா? இவ்வளவு டிராவல் பண்றோம், அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கா? என் அம்மா வந்து என்னோட 10 டைம் மோர் ஸ்ட்ராங்கர். She is 10 times stronger than me. சின்ன பிள்ளை இருந்துச்சு இந்த பெரிய கூட்டு குடும்ப வேலையெல்லாம் பண்ணி நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். அவரோட சக்தி என்னன்னா எனக்கு மட்டும் தெரியும். எங்க கூட இருக்கிறவர் அவரோட சக்தி அவரோட கூட இருக்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு டே கூட ஒரு ஃபீவர் இல்லை, ஒரு கோல்டு இல்லை, ஒரு காஃப் இல்லை, ஒரு தலைவலி, மண்டி வலி எதுவும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. எதுக்குன்னா டிசிப்ளின் லைஃப். என்ன சொன்னாங்க அம்மா நீங்க இப்போ பயணத்தை தொடங்கினப்ப? நீங்க கேட்டீங்கல்ல, எங்க பக்கத்தோட போனது இல்ல, முதல்ல கோயிலுக்கு கூட்டு போயிட்டீங்க, இவ்வளவு பயணம் பண்ணிட்டீங்க, இப்ப அம்மா என்ன சொல்றாங்க? இப்ப ரொம்ப சந்தோஷமா திருப்தியோட இருக்காரு. எதுக்குன்னா 68 இயர்ஸ் என்ன குறைச்சு அவர் லைஃப்ல என்ன குறை இருந்ததோ இதெல்லாம் நான் அது ஃபீல் பண்ணி கொடுத்திருக்கேன். எத்தனை வயசு அம்மா இப்போ? 75 இருக்கு. இந்த 75 February 12க்கு 74 கம்ப்ளீட் ஆகி 75 ரன்னிங். திஸ் இஸ் த 75th செலிப்ரேஷன். மதர் டேக்காக அவருக்கு நம்ம இந்த அன்பு பளிப்பு கொடுத்திருக்கு. உங்களோட வேலையை விட்டுருக்கீங்க, உங்களோட லைஃபை சேர்த்து அம்மா கண்டிப்பா கொடுத்திருக்க மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆமா, எதுக்குன்னா தாய் தகப்பனார் வந்து பேசும் தெய்வம், தாய் தகப்பனாரு நம்ம கூட வாழும் தெய்வம். உயிரோட இருக்கும்போது சேவை செய்யணும். சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி எல்லா தாய் தகப்பனாரும் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்ல ஸ்திதியில் இருக்குன்னா அதுக்கு தாய் தகப்பனார் தானே காரணம். சோ அதனால நம்ம இந்த கடைசி காலத்தில் அவரோட கோரிக்கைகள், ஆசைகள் என்ன அது நம்ம தீர்த்து வைக்கணும். அதுதான் பிரதி ஒரு புள்ளைய தர்மம், அவரோட கடமை. சோ அதனால உயிரோட இருக்கும்போது சேவை செய்யணும். அதுக்கப்புறம் அந்த 1000 பேர் கூப்பிட்டு சந்தன குங்குமம் வச்சு மாலை எல்லாம் போட்டு அதெல்லாம் புண்ணிய தானம் எல்லாம் பண்ணுவோம். அது பண்ணுங்க, அது வேற. உயிரோட இருக்கும் போது அவர் ஆசையை தீர்த்து வைக்கணும் இல்லையா? இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு ப்ரையாரிட்டிஸ் மாத்தா ப்ரையாரிட்டி. என் அம்மா வந்து எனக்கு ப்ரையாரிட்டி. நான் வந்து புள்ளை குட்டிகளோ பெத்துக்கல, அதுக்கு ஓகே.
பட் ஆனா அண்ணா உயிரோட இருக்கும்போது இவ்வளவு தியாகம் பண்ண அம்மாவுக்கு நம்ம எப்படி ஜஸ்டிஸ் பண்ண முடியும்? ஜஸ்டிஸ் பண்ணனா உயிரோட இருக்கும்போது அவர் ஆசையை தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல இருந்தா அவரு சும்மா வந்தாரு, கல்யாணம் ஆகி வந்தாரு, நம்ம எல்லாம் சாக்கரி வேலை எல்லாம் பண்ணாரு, ஒரு நாள் வரும் போவாரு. அவரோட வாழ்க்கைக்கு மீனிங் என்ன? நம்ம தானே பிள்ளைகள் தானே ஜஸ்டிஸ் கொடுக்கணும். பிரதி ஒரு தாய்க்கும் பிள்ளைகள் ஜஸ்டிஸ் கொடுக்கணும். ನಾವು ಕಣ್ಣಾಲ ಪಾತಿರುಕೋ ಅವ್ರ ಕಷ್ಟ ಏನು ಎಲ್ಲ ಯಾರು ಚೊಲ್ಲಾಮಲೇ ನಮಗೆ தெரிய போகுது. ஸோ நம்ம கொடுக்கணும். அதனால priorities, the sense of priorities mother and father when they are alive we have to do. அதுக்கப்புறம் கோட்டி கண சம்பத்து வச்சாலும் பிரயோஜனம் என்ன? என் தாய் அது சந்தோஷத்துக்கு வராம இருக்கிற பணம் பிரயோஜனம் என்ன? இப்போ நீங்க உங்களோட பணியை விட்டுட்டீங்க, இப்போ உங்களுக்கான பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருக்கு. எனக்கிட்ட இந்த இந்தியன் பாரதிய பரம்பரை பிரகாரம் வாழ்வு நடத்துறதுக்கு சிம்பிள் லைஃப், ஒரு கனிஷ்ட சரளமான வாழ்வு நடத்துறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு என்கிட்ட இருக்கேன். நான் 13 இயர்ஸ் பண்ணிருக்கேன். என்னோட சேலரி இன்சென்டிவ் எல்லாம் என் அம்மா அக்கௌண்ட்லயும் வச்சிருக்கேன். ஒரு மாசமும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்ல நான் யாவர்கிட்ட ₹1 கூட கேட்டதில்லை, அவருக்கு கூட வாங்கவும் மாட்டேன். என்ன கஷ்டப்பட்டு சம்பாதனை பண்ணின பணத்தில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். புண்ணிய நஷ்டம் நம்ம செய்யக்கூடாது. ஸோ அதனால நான் கஷ்டப்பட்டு சம்பாதனை பண்ணி தான் என் அம்மாவை யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து அம்மா கிட்ட பேசுறது, அப்பா கிட்ட பேசுறதே கம்மியாயிடுச்சு. ஆமா, அது என்ன, அதாவது ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு. அது என்னன்னா, தாய் தகப்பனார் வந்து அவர் கல்யாணம் ஆயின பிறகு 100 கோயில்கள் 100 குடி கோபுர போய் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டுக்கிறாரு. நம்ம பிறந்திருக்கிறனா அதுக்கு பின்னாடி லட்ச பிரார்த்தனை இருக்கும். என் அப்பா அம்மா நிறைய ஆண்டவன் கிட்ட வேண்டி இருக்கிற, அதனால நம்ம இன்னைக்கு பிறந்திருக்கோம், இந்த உலகம் நம்ம கண்ணால பாத்திட்டு இருக்கோம். அதனால இந்த கடைசி காலத்தில் வந்து அவருக்கு நல்ல ஒரு அவர ಸ್ವಂತ பிள்ளைகள், ಸ್ವಂತ சில்ட்ரன்ஸ் அங்க போய் அவருக்கு பாசமா பார்த்தா அவருக்கு இந்த காலத்திலே சந்தோஷம் கிடைக்கும், மன திருப்தியோட இருக்கும். அது எப்பவுமே இந்த கடைசி நாள் வந்து கடைசி காலத்தில் வந்து அவருக்கு கூட ஆசை இருக்கும், என் பிள்ளைகள் கூட இருக்கணும், என் பேரன் பேத்தி பார்த்துட்டே நம்ம இருக்கணும், அப்படி அவருக்கு கூட ஆசை இருக்கு இல்லையா? அதை நம்ம தீர்த்து வைக்கணும். we have to create the opportunity to leave their own children. அதுக்கு அப்பா கொண்டு போய் தூரத்தில் வச்சா ஆல்ரெடி அவருக்கு பிபி சுகரு, அந்த வயோமானத்தோட பிபி சுகரு அது வழி இது வழி இருக்கு. இப்பவும் கூட மானசிக்கா அவருக்கு வழி ஆயிடும் நம்ம தூர வச்சா. ஸோ திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பா அம்மா கடைசி காலத்தில் எப்பவுமே பிள்ளைகள் கூட இருக்கணும். நமக்கு அதுக்கு என்னன்னா ஒரு நாள் வந்து 24 மணி நேரம் இருக்கு, 23.5 hours அது உங்களதே. நாங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா, ஜாபு, கரியரு, பிசினஸ், ஃபேமிலி கமிட்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஒரு அரை கண்டையோ தாய் தகப்பனார் பக்கம் உட்கார்ந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க, பழகுங்க, சிரிச்சோடு பேசுங்க, அவர் கஷ்ட சுக தெரிஞ்சுக்குங்க. அப்பவே அவர் மனசுಗೆ சாந்தி கிடைக்கும். இது ஓன் சில்ட்ரன்ஸ் செய்யணும். அவரோட ಸ್ವಂತ பிள்ளைகள் வந்து அவர் சேவை செய்ய. விருத்தாசிரமದಲ್ಲಿ வேற யாரோ சேவை பண்ணுவாங்க, அது அவருக்கு ஓன்லி பாடி மாத்திரமே இங்க இருக்கு, மனமெல்லாம் இங்க வீட்டிலே இருக்கு. எதுக்குன்னா அவர் நான் பேரன் பேத்தி இருக்கா, பிள்ளைகள் இருக்கா, அந்த மாதிரி இருக்கு. அதனால அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் ஒரே தனியான, ஐ டோಂಟ್ ಹ್ಯಾವ್ ಎನಿ ಬ್ರದರ್ಸ್. ಇಡೀ ವಿಶ್ವமே எனக்கு ಬಂಧು, ಅಣ್ಣ ತಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿ ಮಾದರಿ.